ஹாய், ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இன்றைக்கி ஒரு குட்டி லவ் ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு குயின் ஒரு காடு கிட்ட போயிட்டு, நான் ரொம்ப நாளாக என்னோடய ராஜாக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எப்போ தான் அவர் வருவார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு காடு சொல்கிறாங்க, நீ இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிற ஒரு டாஸ்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு இந்த குயினும் அந்த டீலுக்கு ஒத்துக்கிறாங்க. காடு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நல்லா ஜொலிக்கிற ஒரு டைமண்ட் எடுத்து அதுக்குள்ளே இந்த குயினை வச்சுட்டு ஒரு காட்டில் அதை போட்டுட்டாங்க. அந்த காட்டுக்கு நிறைய ராஜாக்கள் வேட்டைக்கு வருவாங்க. அப்போது இந்த டைமண்ட்குள்ளே இருக்க குயின் அவங்கள பார்த்துட்டு, ஓகே இந்த ராஜா இப்போ நம்மளை எடுத்துருவார், இவர் தான் நம்மளோட ராஜா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த ராஜாக்கள் கண்ணுக்கெல்லாம் இது ஒரு கல்லாக மட்டும்தான் தெரியுது, வைரக்கல்லாக தெரியல. இந்த ராணி உள்ளே இருந்துட்டு அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, அவங்களோட அந்த ஜொலிப்பெல்லாம் இது பண்ணுறாங்க. ஆனால் யாருக்குமே அது தெரியல, அது ஒரு சாதாரண கல்லாக தான் தெரியுது. இது மாதிரி பல ராஜாக்கள் அந்த காட்டுக்குள்ளே வந்து போயிட்டாங்க. இந்த ராணிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுச்சு. ஓகே நம்ம லைஃப் இப்படியே தான் இருக்க போதா, நமக்கான ராஜா எப்போ தான் வருவார் அப்படின்னு அவங்க கொஞ்சம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நாள் கழித்து ஒரு ராஜா வராரு. அவருக்கு அந்த இடத்துல ஏதோ ஒரு ஜொலிப்பு தெரியுது. அவரால் அந்த இடத்த கிராஸ் பண்ணவே முடியலை. அப்போ அங்கே என்ன இருக்குன்னு பார்க்கும்போது அவர் அங்கே ஒரு வைரக்கல்லை பார்க்குறாரு. அதை கையில் எடுத்ததுமே வைரக்கல்லுக்குள்ளே இருக்க ராணி வெளியே வந்துட்டாங்க. அவர் கண்ணுக்கும் கல்லாக தெரிஞ்ச இந்த ராணி அவங்களுக்கான ஒரு ரைட் பர்சன் வரும்போது தான் அவங்க கண்ணுக்கு இவங்க ஒரு டைமண்டாக தெரியுறாங்க. ஸோ ரிஜெக்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கான பர்சன் இல்லைன்னா அவங்க கண்ணுக்கு நீங்கள் ஒரு கல்லாக தான் தெரிவிங்க. உங்களுக்கான ஒரு ரைட் பர்சன் வரும்போது தான் அவங்க கண்ணுக்கு நீங்கள் ஒரு டைமண்டாக தெரிவிங்க. நீங்கள் என்ன செஞ்சாலும் அவர் ரசிப்பார், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாள் தானே, வெயிட் பண்ணுங்கள். உங்களோட ராஜாவோ இல்லை ராணியோ உங்களை சேருவாங்க. ஏற்கனவே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு இந்த கதையை கேட்டதுமே உங்களோட கிங் இல்லை குயினோட ஞாபகம் வந்திருக்கும். ஸோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட நேமை இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பை, தேங்க்யூ.